ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி அண்ட் ஒலிவா. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. அவ்வளோ பெருசாக எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் டின்னருக்கு. நாங்கள் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்போது அவங்க சீக்கிரமாக கிளம்பி உட்காந்துட்டாங்க. நான் வந்துட்டு சரி நல்லா இருக்கிற மாட்டே ஏதாவது பண்ணணுமே வித்தியாசமாக அப்படின்றதுக்காக காலிங் மிஷின் எடுத்து நான் வந்து கால் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரு வழியாக சரி ஓகே நம்ம கிளம்புவோம், டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. இந்த தடவை நான் சொல்லியிருந்தேன் வேலண்டைன்ஸ் டேக்கு எந்த ஒரு கிஃப்ட்டு எதுவுமே கிடையாது, நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தெரியாமலே எனக்கு பிடிச்ச ஒரு சென்ட் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. திஸ் ஒன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது. ஆனால் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சென்ட் இருக்குது, அதனால் எதுக்கு இன்னொன்று வாங்கிட்டு இருந்தான். வேலண்டைன்ஸ் டே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே வாங்காதீங்க அப்படின்னு. ஆனால் இந்த சென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் டைம் ஒரு தடவை செஃபோராவில் வந்து எனக்கு சன்ஸ்க்ரீன் வாங்க போயிருந்தப்போ இதை சாம்பிளாக கொடுத்தாங்க. அதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு இது வாங்கணும் அப்படின்னு. சரி நம்மகிட்ட இருக்கிற சென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ரெஸ்டாரண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். ரொம்ப நாளாக வந்து நீங்களுமே வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க இது ஒன்று வாங்குங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்குமே வந்து தோணுச்சு, இவங்க வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்ம வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம அப்புறமாட்டி வாங்குவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து 100K தாண்டி போனோடனே சரி ஓகே கொஞ்சம் சீரியஸாக என்னென்ன வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணது என்னென்னா இந்த மைக்கில் தான். இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இது வந்து மேக்னெட்டிக் மைக்கு. ஸோ இது நிறைய பேர் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நான். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் கூட வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கேட்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு பேசிக்கலாம். இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிக்கலாம். Yes, this is very expensive. Okay, but first very expensive. ஸ்டாண்டெல்லாம் கூட நான் வந்து கம்மி காசுக்கு வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. க்யூட்டாகவும் இருக்குது இந்த இது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கேன் அம்மா நான்? வெரி நல்லா இருக்குது. இதைத்தான் நான் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ண உடனே அவங்க சிரிக்கிறாங்க, இதெல்லாமா போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுவோம். சரி சட்டு புட்டுன்னு சொல்லி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் கிளம்பிடலாமா? இங்கே வந்து இன்னுமுமே வந்து -2, 3 அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து பெஞ்சு அது ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து சரி நான் ஹீல்ஸ் போடுறேன், பட் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது எங்கேயாவது நான் வலிக்கு இது விழுந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹீல்ஸ் போட்டுட்டு, அதுவும் கொஞ்சம் பூட்ஸ் மாதிரி தான் இருக்கும், அதையும் போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். நாங்கள் வீட்டில் உட்காந்து இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி கிளம்பி எல்லாம் வெளியில் போகணும் அப்படின்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவமே நடந்துருச்சு. ஜாலியாக நாங்கள் போன இடத்துல அவங்க வந்து இல்லை நாங்கள் இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டேன்றதுனால ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து சீட்டு அப்படின்ட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம வேறு ரெஸ்டாரண்ட் போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக இந்த குளிரில் ஏன் நம்ம அலையணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் கால் பண்ணோன்னே இல்லை 10 மணிக்கு தான் வந்து ரிசர்வேஷன் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. அந்த டைமில் வந்து 6 மணி. அவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணணுமா? ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு ஈவினிங் நைட்டு வெளியில் போகிறோம்ல, சரி நல்லா கட்டிடலாம் அப்படின்ட்டு மத்தியானம் வெறும் ராகி சேமியா தான் செஞ்சு வச்சுருந்தேன். நான் வந்து வெறும் ராகி சேமியா மட்டும் தான் சாப்பிட்டேன். அட்லீஸ்ட் இவங்களாவது நடுவில் வந்து இந்த பிரெட் ஆம்லேட்டு அப்புறம் மில்க் ஷேக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இருந்துட்டு ராகி சேமியா மட்டும் சாப்பிட்டதுனால எனக்கு பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுவும் இல்லாமல் நான் பர்டிகுலராக ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது ஃபின்ஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு என்னோட மென்டாலிட்டி வந்து செட் ஆயிடுச்சு. அதாவது மைண்ட் செட் பண்ணிட்டேன் நான். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து லவ் பண்ணுற அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு அந்த பார்த்து பேசி அந்த பழகின காலத்துலலாம் வந்து நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவோம். பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஒவ்வொரு ஃபுட்டுமே. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போனால் நம்ம வந்து சாப்பிட்ட அந்த திருப்தி இருக்கும். அதனாலே வந்து நாங்கள் முன்னாடிலாம் அப்போ அங்கே தான் போவோம். சரி நம்ம வந்து திரும்பவும் அதே இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றது தான் என்னோடய பிளானாக இருந்தது. ஆனால் கடைசியில் எங்கேயுமே வந்து
ரிசர்வ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து சாப்பிட முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு இல்லை நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக கேட்டுட்டு இருந்தப்போ கடைசியாக ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் கார் டிரைவ் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அது சேம் ரெஸ்டாரண்ட் தான் போய் கேட்க சொல்லியிருந்தேன். அவங்க போய் கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் வரல, நீங்கள் போய் கேட்டு வாங்க இடம் இருக்கான்னு மட்டும் அப்படின்னு. அப்புறம் அவங்க போய் கேட்டு வந்ததுக்கப்புறம் இடம் இருக்குது அப்படின்னே ஃபைனலி அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமே நான் சொன்னேன், நான் இந்த தடவை பாருங்கள் நான் வந்து எல்லாமே எனக்கு புதுசாக அதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் வந்து இங்கே வந்து மார்டினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதாவது வித்தவுட் ஆல்கஹால் அது வந்து இங்கே வந்து கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. அதான் சொல்லுவாங்கள்ல அந்த மெனு கார்டில் படத்தை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் பாட்டுக்கு அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி புதுசாக இருக்கேன்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சுத்தமாக வாயில் வைக்க கூட முடியல. ஜூஸ் எங்கேயாவது கசக்குமா, எனக்கு அந்தளவுக்கு கசந்தது. அவங்க வந்து ஏதோ டானிக்லாம் போட்டிருக்காங்களாமா, எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் என்ன வாங்குறீங்கிறேன். அவங்க ஆக்சுவலி ஒலிவரை எங்கே நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு கேட்குறது காஃபி. அந்த காஃபியை வீட்டிலே குடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கலாம்ல. ஆனால் அவங்க வந்து எங்கே போனாலும் எனக்கு காஃபி வேணும் அப்படின்ட்டுருவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் வீட்டில் குடிச்சிட்டு வாங்கன்னா இல்லை நீ வந்து ஜூஸ் குடி, நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி அவங்க வந்து அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு இந்த ஜூஸ் எனக்கு பிடிக்கல, இந்த மார்டினி வாங்கியிருந்தது எனக்கு பிடிக்கல, பார்க்க ஸ்டைலாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு குடிக்க பிடிக்கல அப்படின்னானே. சரி ஓகே நான் இன்னொன்று வாங்குறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து லெமனேடு வந்து பேஷன் ஃப்ரூட்டில் வாங்கியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு வந்து மெயின் கோர்ஸ்க்கு வந்துட்டு கிறிஸ்பி சிக்கனும் அப்புறம் வந்து ஸ்வீட் சாஸும் பேக்டு பொட்டேட்டோஸும் வாங்கியிருந்தேன். அவங்க வந்து ஸ்டேக் வாங்கியிருந்தாங்க. 2 பேருக்கும் எங்களோட ஃபுட்டு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஒரு சாப்பிட்ட திருப்தி இருந்தது. நாங்கள் அங்கேயே வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருந்த மைக் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு. ஆனால் எங்களால் யூஸ் பண்ண முடியல. நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸாக எடுத்துகிட்டு இருக்குன்றதை பார்த்து எங்களுக்கு சர்வ் பண்ண வந்த அவங்களே வந்துட்டு நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா, வீடியோ எடுக்கணுமா இல்லை ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னானே. சரி ஓகே அப்படின்ட்டாங்க. எனக்கு அவங்க வாங்கின அந்த பேஷன் ஃப்ரூட் லெமனேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நீங்களே இந்த மார்டினி குடிச்சிக்கோங்க, நான் இதை குடிச்சிக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம கூட யாராவது இருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் இல்லை. என்னவா இருந்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க எதுனாலும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒன்றா வந்து அவங்கக்கிட்ட தள்ளிடலாம். நான் வந்து அப்படி தான். நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நான் சாப்பிடவே, பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்கன்னே அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். அதனால் அவங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி டெசர்ட்க்கு வந்து டெசர்ட் ஏதாவது ஒரு ஃபுல் மீல்ஸ் அப்படின்னாலே நம்ம டெசர்ட்டில் முடித்தா தானே நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து டெசர்ட்க்கு வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அந்த சர்வரே வந்துட்டு புதுசாக ஒரு டெசர்ட் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து சாப்பிடணும்னு போனது வந்து பேனக்கோட்டா. எனக்கு பேனக்கோட்டா வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து மேலே அந்த மில்கில் செஞ்ச பேனக்கோட்டா மேலே வந்து அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட சிரப் ஊற்றி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது இல்லைன்னொடனே நான் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டோன்னே அவங்க வந்து இந்த டெசர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பார்க்க வித்தியாசமாக இருந்தது அந்த மெனுவில். சரி ஓகே நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ட்டேன். நான் இருந்துட்டு பார்த்தோன்னே அதை ஆராய்ச்சி பண்ணுறதே, பேரெல்லாம் கேட்காதீங்க எனக்கு தெரியாது, எனக்கு அது வித்தியாசமான ஒரு பேராக இருந்தது. ஆராய்ச்சி பண்ணுறதே எனக்கு அங்கே வேலையாக இருந்தது. ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து கொஞ்சம் அந்த சுகர் வச்சு ஹார்டான அந்த பால் மாதிரி பண்ணி அது மேலே க்ரீமு ஒயிட் சாக்லேட்டு அதை உள்ளே உடச்சி எடுத்தோன்னா உள்ளே சாஃப்டாக ஜெல்லி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட் சிரப், அது ராஸ்பெரி ஃப்ரூட் சிரப் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. பார்க்க வந்து என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோன்னா இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த டெசர்ட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவங்க வாயில் வச்சுக்கிட்டு என்னம்மா இது இவ்வளோ இனிப்பாக இருக்குது அப்படியே சுகர் அள்ளி கொட்டின மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்து பில்லை கட்டிட்டு அப்புறம் சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான். நாங்கள் வந்து எப்பவுமே வேலண்டைன்ஸ் டேக்குனா அவ்வளோ பெரிய இதெல்லாம் செலிப்ரேஷன் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் வந்து எங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான், கூட ஒன்றா. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த லைஃப்பில் மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோமோ அதுதானே நம்மளுக்கு பின்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து வரும். அதுதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம். இப்படி தான் எங்களோட வேலண்டைன்ஸ் டே போச்சு. நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இல்லை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.